Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். ஐ திங்க் திஸ் இஸ் த 4th கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் ஓவரால் முடிச்சிட்ட பிறகு ரிவிஷன் வந்து இந்த 4-5 கொஸ்டின் பேப்பருமே கேதர் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஓவரால் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் கொடுங்க. 1 மார்க்கில் மிஸ் பண்ணாதீங்க. 75 மார்க்ஸில் உங்களுக்கு 12 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸ் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1 மார்க்ஸை நல்லா தெளிவாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் கிளியராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங். இதில் வந்து கொஸ்டின் வந்து 22nd கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அதை வந்து நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. 7 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ அதுக்கேற்ற 2 மார்க்ஸ் கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதுங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் வைஸாக எழுதினாலும் சரி, பேராகிராஃபில் எழுதினாலும் சரி. இதிலே வந்து நமக்கு 1 மார்க் மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 2 மார்க் வந்திருக்கு. ஸோ அது ஒரு 12 மார்க்ஸ், இது ஒரு 2 மார்க்ஸ், 14 மார்க்ஸ் வந்துச்சு 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம படித்தாலுமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எனி 7 கொஸ்டின்ஸ் இல்லையா? அதுக்கடுத்து ட்ராயிங் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், இதுவும் ஈஸி. இது ஒரு 2 மார்க் 16 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதில் 32nd கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இதுலேயும் பாருங்கள் ஒரு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். இதில் ஒரு 4 மார்க் வந்து வருது. ஸோ 12 + 2 + 2 16 + 4 20 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸில் ஈஸியாக வந்துடுது. ட்ராயிங்கு அண்ட் தென் 1 மார்க்லேயும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அதை வந்து நம்ம வந்து சாய்ஸில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிசிக்ஸ் கொஸ்டின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓவரால் தரோவாயிட்ட பிறகு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை படிச்சிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு 7 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 33ல் ஏல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜி கேட்டிருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸ் தான் 33, 34 ஆன்சர் ஆல் த கொஸ்டின். ஸோ அதனால் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 35ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ஸ்னெல்ஸ் லா, அவகேட்ரோஸ். இது வந்து ஸ்னெல்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லேருந்துலாம் கூட கலெக்டிவாக உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்பாங்க. அதோட டெஃபினிஷன் 5 மார்க் கொஸ்டின் எடுத்து இதில் டீட்டெயில் இல்லாமல். சரிங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து எழுத கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும். சின்னதாக எழுதிட்டு ஒரு 2 லைன்ஸ்னால் அது வரைக்கும் எழுதிடாதீங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் எழுதணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.